இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தான் முடிஞ்சுது. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. நேற்று சொன்ன மாதிரியே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து 2 நாள் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகாதுன்னு சொன்ன மாதிரியே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நேற்று சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருக்கு. நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து லோயஸ்ட் பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது பேர் லோயஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து இன்னைக்கு டேவோட லோயஸ்ட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது கீழே க்ளோஸ் ஆகல, லோயஸ்ட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லோ ஆயிரும். என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லோ ஆயிரும். அப்போ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கனால மார்க்கெட் வந்து இப்படி கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரொம்பலாம் கீழே போகாது. இந்த ரேலி கொடுத்துருக்குல்ல, இந்த ரேலிக்கான கரெக்ஷனை வந்து அது கொடுக்க தான் செய்யும். ஃபிபனாக்கியில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபிபனாக்கி யூஸ் பண்ணால் இங்கே ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து 50%ங்கிறத வந்து வேலிட் ஜோனு. அட்லீஸ்ட் 50%நாச்சும் கரெக்டாகும். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 23,000 வரைக்கும் போகலாம். 23,000 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் கன்சாலிடேட் ஆகிருக்கு. நேற்று எங்கே கன்சாலிடேட் ஆகிருக்கோ அங்கேயே தான் கன்சாலிடேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகல, அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. அப்படி தான் வந்து மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது. டெக்னிக்கல் வைஸாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மின்னு இண்டிகேட் பண்ணுது. இந்தியா விக்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியா விக்ஸ் வந்து 2% வந்து டவுன் ஆயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்க வாலட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பிகினர் ட்ரேடராக இருந்தால் ஸ்டார்டிங் ஒரு 15 நிமிஷம் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் 15 நிமிஷங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஒரு 10:45 வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. 9:45 வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இதை பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 67 லட்சம் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 34 லட்சம் புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலே வந்து லிமிட்டு கம்மியாக தான் இருக்குங்கிற அர்த்தம். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 50,000 கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 50,000 வந்து இன்ட்ராடேயில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து மாறிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ப முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பலாம் கரெக்டாக இருக்காது. திடீர்னு ஏதாச்சும் நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து இன்ட்ராடேயில் ரைட் பண்ணது. இது ஓவராலாக ரைட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அதே மாதிரி 50,000 கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது. 26 லட்சம் இருக்குது. 26 லட்சம் கால் ஆப்ஷன் இருக்குது. புட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 49,500 வந்து 11 லட்சம், 49,000 வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 லட்சம் இருக்குது. மொத்தத்தில் கால் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி ஏன்னா மேலே வந்து லிமிட்டாக தான் இருக்குது. மேலே அவ்வளோ ஸ்பீடாக போகாது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ வந்து நிஃப்டியோடது பார்க்கலாம். நிஃப்டியோடது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா 23,500 கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 69 லட்சம் கால் ஆப்ஷன் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 67 லட்சம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னைக்கு என்ன ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னாவே தெரியும், கால் ஆப்ஷன் தான் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு ஓவராலாக சேம் டு சேம் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே 89,35,000 கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 66,13,000 புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. வைண்டப் ஆகுறது நிறைய வைண்டப் ஆயிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோவை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போச்சுன்னா
மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு வேலிடான ஜோனு. நேற்று சொல்லியிருப்பேன், அதே மாதிரி நேற்றும் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து இந்த சிபிஆர் ஜோனுங்கிறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஜோன்ஸு. இந்த ஜோனில் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ரொம்ப ஃபால் இது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ சிபிஆர் ஜோன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் இருந்ததுன்னா சிபிஆர் ஜோன்லாம் ஒர்க் ஆகாது. நியூஸ் இல்லாமல் ஒரு நார்மலான பேசிக் மார்க்கெட்டாக இருந்தால் சிபிஆர் ஜோன்லாம் நல்லா ஒர்க் ஆகும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து மார்க்கெட் இன்னொரு டவுன் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இதே மாதிரி சிபிஆரில் வந்து நல்ல ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.